கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் நாள், ஆங்கில மாதம் 14/12/2024 சனிக்கிழமை. இன்றைய திதி மாலை 4:59 வரை சதுர்தசி திதி, பின்பு பௌர்ணமி திதி. இந்த சதுர்தசி திதியில் பற்களை சீரமைத்தல், மேலும் அலங்கார பொருள்களை சேகரித்தல், அலங்கார பிசினஸ் அதாவது அலங்கார பிசினஸ் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் தரும் நாளாக அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு கோயில்களுக்கு யாத்திரை செல்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. விவாகம் சம்பந்தமான சுப காரியங்கள் பேசுவதற்கு மிகவும் அருமையான நாளாக இன்று அமைகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதாகவே தோன்றுகிறது. ஏன்னா அந்த சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்த அளவு கொஞ்சம் எந்த காரியங்களையும் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். இன்று சீமந்தம் செய்வதற்கும் விஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கும், மேலும் இன்று குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவதற்கும் விருந்து ஓம்பல் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. வித்யா ஆரம்பம் செய்வதற்கும், குழந்தைகளுக்கு இசை பயிற்சி செய்வதற்கும், மேலும் இன்று கிரக பிரவேசம் சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் செய்வதற்கும், கும்பாபிஷேகம் கோயில் கும்பாபிஷேகம் சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நவகிரக சாந்தி செய்வதற்கும், மேலும் இன்று ஏதாவது புத்தகங்கள் பத்திரிகைகள் ஆகியவைகளை இன்று புதிய ஸ்டோரி ஆகியவைகளை இன்று பிரசுரம் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று சிலருக்கு கடன் வாங்குவதற்கும் கடன்களை தீர்ப்பதற்கும் பழைய கடன்களை தீர்ப்பதற்கும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு, விவசாயிகளுக்கு நீர்நிலைகளை மேம்படுத்துவதற்கு இன்று உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் நீங்கள் ஏதாவது ஒரு விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும், விவசாயம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களை செய்பவர்களுக்கு உகந்த நேரமாக கருதப்படுகிறது. இந்த கௌரி நல்ல நேரங்களை நீங்கள் விவசாயம் சார்ந்த தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலம் மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய வாரசூலை கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சுபஹோரை நல்ல நேரங்கள் இன்று காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை, 10:30 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, காலை மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இன்று ஏதாவது ஒரு கோயில்களுக்கு யாத்திரை செல்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் நீங்கள் யாத்திரையை தொடங்குகிறீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாக அமையும். மேலும் இன்று ஏதாவது விவசாய கருவிகளை சீர் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. விவசாயம் சம்பந்தமான கருவிகளை, டிராக்டர் மற்ற ஏதாவது உழவு செய்யும் கருவிகளை வாங்குவதற்கும் இன்று இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி வாங்கினீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் சந்திரன், குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது,
துலாமில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேசராசி நேயர்களுக்கு இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். மேசராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய ராசிக்கு சந்திரன் 2ஆம் இடத்தில் குருவுடன் சேர்ந்திருப்பதால் குடும்பத்தில் சில ஒரு மங்களகரமான நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் குழந்தைகளுக்கு தேவையான சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இந்த வீடு சம்பந்தமான நிலம் சம்பந்தமான எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவு தருவதாகவே இன்று அமைகிறது. தாயாரின் சொத்துக்களில் ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிறருடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த வாக்குவாதங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு இருக்கிறது. இன்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசுவது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா கூட தவறாக புரிந்து கொண்டு சில சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை மூத்த அதிகாரிகளின் சில பணி சுமையின் காரணமாக சில கோபத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று சக ஊழியர்களிடம் நீங்க எது பேசினாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. வண்டி வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடன் இயக்குவது அவசியமாகிறது. இன்று திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே ஏதாவது வெளியூர் பயணங்கள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பாக செல்வது மிகவும் அவசியமாகிறது. இரவு நேர பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்கள் கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி 2ஆம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. 2ஆம் திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று சிலருக்கு சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அப்படி சுப விரய செலவு செய்ய வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இன்று நீங்கள் ஏதாவது ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மிகவும் அவசியமாகிறது. இல்லைன்னா ஏதாவது ஒரு நிலத்தில் ஒரு முதலீடு செய்வதும் இல்ல குழந்தைகளின் பேரில் ஏதாவது ஆர்டி பிக்ஸ்ட் டெபாசிட்ல அமௌண்ட் போடுவதும் மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் சிலர் இருக்கிறார். இன்று கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று வாங்கிய கடனை திருப்பி அடைப்பதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. அப்படி நீங்க கடனை கட்டினீங்கன்னா கூடிய விரைவில் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு முயற்சி அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அறிமுகம் செய்வதற்கும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று முடிந்தளவு யாருக்காவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது உங்களால் முடிந்தளவு ஒரு தான தர்மங்கள் செய்கிறீர்களானால் அதுவே இன்று உங்களுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் ஒரு சிறந்த நாளாகவே இன்று அமையும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிகவும் இன்று ஒரு அற்புதமான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று சுபகாரியங்கள் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு சாதகமான நாளாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது ஒரு வீடு கட்டுவதற்கு லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி கடன் கொடுத்த பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இல்லை. மேலும் பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் ஏற்றம் தரும் நாளாகவே அமைகிறது. பண்ணை தொழில் சார்ந்து கால்நடைகள் மூலம் பால் வியாபாரத்தின் மூலமும் கொஞ்சம் வருமானம் தரும் நாளாகவும் அமையும்.
இன்று வியாபார ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ளுபவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று மூத்த அதிகாரிகள் மூலம் சில உங்களுக்கு பணி சுமை இருந்தாலும் அவர்கள் மூலம் இன்று பாராட்டுகள் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு இருக்கிறது. மேலும் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். உறவினர்களின் வருகையால் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. மேலும் இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் உத்வேகத்துடனும் மிகவும் வீரியத்துடனும் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தள்ளப்படுவீர்கள். எது செய்தாலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது மூத்த சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மொத்தத்தில் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் மகிழ்ச்சிகரமாக நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதாகவே இன்று தோன்றுகிறது. மேலும் இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் யாருக்கும் இன்று ஏதாவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும், மேலும் இந்த கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாகவே இருப்பதாகவே தோன்றும். முடிந்தளவு என்று யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்தோ அல்லது சூரிட்டியோ போடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை செய்து போடுவது மிகவும் அவசியமாகிறது. வண்டி வாகனங்கள் மூலம் ஏதாவது வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதாகவே இன்று தோன்றுகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் கொஞ்சம் நிதானத்துடன் கையாள்வது மிகவும் நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவே அமையும். இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகளை செய்வதற்கும் உகந்த நாளாக அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது புதிய முதலீடுகளில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது அவசியமாகிறது. இருந்தாலும் இன்று ஏதாவது எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்று நீங்கள் பேசினீர்களானால் அது உங்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் கொஞ்சம் லாபகரமாகவும் உங்களுக்கு ஏற்றாறு போல இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் நிலம் சம்பந்தமான வீடு சம்பந்தமான செய்யும் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள். மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்று ஒரு தொழில்களில் சிறு விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். தொழிலில் இன்று ஏற்ப லாபங்கள் கிடைப்பதற்கு கொஞ்சம் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. தொழில் சார்ந்து இன்று ஏதாவது முதலீடு செய்வதற்கு சிறு அமௌண்ட் வெளியே வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் குடும்பத்தின் நலன் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் இருப்பதாகவே இன்று தோன்றுகிறது. மேலும் இன்று ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள், அதாவது வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து எதிர்பார்த்த வருமானங்கள் சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் ஏதாவது ஒரு சில பொருள்களை ஏதாவது முறையாக கையாண்டால் மட்டுமே அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். இல்லைன்னா சில பொருள்களை நீங்கள் ஏதாவது கொஞ்சம் எங்க வச்சேன்னு மறந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஆகவே நீங்க செய்யும் பொருள்கள், நீங்கள் வேலை செய்யும் பொருள்கள், ஏதாவது செல்போன் மற்ற பொருள்கள் அனைத்தும் கொஞ்சம் எந்த ஒரு பொருளையும் கொஞ்சம் நிதானமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது.
குடும்ப உறுப்பினர்களுக்கு இன்று ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அப்படியே அஜீரண கோளாறுக்காக சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது புதிய வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்க வேண்டி புக் பண்ணியிருந்தா கொஞ்சம் நிதானத்துடன் டெலிவரி எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. முடிந்த அளவு இன்று டெலிவரி எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது லாபங்கள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு சில விரைய செலவுகள் இருப்பதால் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஜிம்ல ஏதாவது எக்ஸசைஸ் பண்றவங்க கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இதனால் சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பது அவசியமாகிறது. இன்று நீச்சல் பயிற்சி எடுக்கும் போது கொஞ்சம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கொஞ்சம் அவசரப்படாமல் கோபப்படாமல் எடுப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று அலுவலகத்தை பொறுத்தவரை மூத்த அதிகாரிகளின் மூலம் சிறு சிறு பணிச்சுமை இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் சிறு தடை தாமதங்கள் இருப்பதாகவே தோன்றுகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் அற்புதமான நாளாகவே கருதப்படுகிறது. இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்று அதன் மூலம் சில நன்மைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையவில்லை என்று இருப்பவர்களுக்கு இன்று தக்க இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. சிலருக்கு கடன் பிரச்சனையினால் கொஞ்சம் ஏதாவது முன்னொரு காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனை இன்று விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கையில காசு இருந்துச்சுன்னா கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் மிகவும் உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்தாலும் இன்று உங்களுக்கு ஒரு பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மொத்தத்தில் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் ஒரு நல்லபடியாக நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த சில பண வரவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது நண்பர்கள் மூலம் நீங்கள் ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு அதற்கான சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று உறவினர்களின் வருகையால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. மேலும் இன்று வெளியூர் வெளிநாட்டில் வசிக்கும் குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது தன லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது பிரத்யோகத்தாரை இன்று ஏதாவது ஒரு வீண் அலைச்சலும் சில வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் முடிந்தளவு வீண் அலைச்சலை தவிர்த்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று தேவையில்லாத மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படி நீங்க ஏதாவது தலையிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டிய ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று தெரியாத இடங்களுக்கு செல்வதை மிகவும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே போனீங்கன்னா நீங்க செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது.
குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை என்று பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயிரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் ஒரு நல்ல முன்னேற்றம் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று பிஜி படிக்கும் மாணவர்கள் ஏதாவது கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இசை கல்லூரியில் இசை பயிற்சி எடுக்கும் மாணவர்கள் இன்று ஒரு முன்னேற்றம் காண்பதற்கான ஒரு வாய்ப்பும் சில அரங்கேற்றம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த பூரம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அரசு சார்ந்து எந்த ஒரு செயல்களை செய்தாலும் அது சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. புதிய டெண்டர்கள் ஏதாவது வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது புதிய வேலைகளை டெண்டர்கள் வேலைகளை முடித்து அரசு ஒப்பந்த வேலைகளை முடித்து பில்லுக்காக காத்திருப்பவர்கள் இன்று அதற்கான ஒரு முயற்சி செய்தீர்களால் பில் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்து நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்று அரசு அலுவலகங்களில் வேலை செய்வர்கள் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது நிலம் விற்காமல் இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு நல்ல செயல்களும் நல்ல லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். பிசினஸ் பண்றவங்க ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது சக அலுவலகத்தில் வேலை செய்வர்கள் சக ஊழியர்களிடம் இன்று ஒரு நன்மதிப்பை பெறுவதற்கும் நல்ல ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை முடிந்தளவு இன்று யாரிடமும் சில விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அப்படி விவாதங்கள் ஈடுபட்டீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வேணும்னே உங்க வாயை கிண்டி தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். நண்பர்கள் மூலம் இன்று நீங்கள் ஏதாவது ஒரு வீண் விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இந்த கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது வண்டி வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பது அவசியமாகிறது. நீங்க வண்டியில போனா கூட வேணும்னே உங்களை இடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது பணிகளில் இரவு நேர பணிகளில் சிலருக்கு நாட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் அதனால் இன்று சில கவனக்குறைவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது விட்டு கொடுத்து செல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அது பிரிவினைக்கு வழிவகுக்கும். மேலும் கருவுற்றும் பெண்கள் ஏதாவது உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மித்திரத்தாரை அதாவது இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மீதி 50% காரியங்கள் சில தடை தாமதங்கள் மூலமே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது கொஞ்சம் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது.
அமைகிறது. முடிந்த அளவு கையில் ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது ஒரு கோயில் திருப்பணிக்கு ஏதாவது நன்கொடை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக கொடுத்திருக்கலாம். அது இன்று உங்களுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்கு மேம்பாட்டுக்கு மிகவும் அதிகமாக ஒரு பாவ புண்ணியங்கள் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் குடும்பத்தின் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு உங்களால் முடிந்தளவு ஏதாவது உதவி செய்தீர்களால் அதுவே இன்று உங்களுக்கு சில வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாகவே இன்று அமையும். முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த புறம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் மூதாதையர் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. இளைய சகோதரர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு நற்பயன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. தொழில் சார்ந்து வியாபாரத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் அதிகமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தருவதாகவே அமைகிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. இன்று ஏதாவது தந்தையாரின் மூலம் நீங்கள் ஏதாவது வருமானத்தை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அவர்கள் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் அற்புதமான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் திருமணம் சார்ந்து எந்த முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு மிகவும் உகந்த நாளாகவும் இன்று அமையும். மேலும் ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து நீண்ட நாட்களாக ஏதாவது இழுபறியில் இருந்த சில பிரச்சனைகள் இன்று ஒரு நல்ல முடிவுக்கு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று கடனை லீகலா ஒப்பீனியன் பார்த்து கடன் கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது புதிய நண்பர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் தரும் நாளாகவும் அவர்கள் மூலம் சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று வியாபார ரீதியாக ஏதாவது பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது புனித நீராடுவதற்கும் புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்வதற்கும் சிலருக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைப்பதாகவே அறியப்படுகிறது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை இன்று முடிந்தளவு ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்று கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் இன்று உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று எதற்காவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். மேலும் யாருக்காவது ஜாமீன் கொடுப்பதோ அல்லது சூரிட்டி கையெழுத்து போடுவதோ தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகள் ஏதாவது பணி சுமை காரணமாக சில நெருக்கடிகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஆகவே இன்று நீங்கள் ஏதாவது எந்த ஒரு செயல்களை செய்தாலும் ஒரு சாதகமான பலன்களை எதிர்பார்ப்பது மிகவும் குறைவாகவே இருக்கும் இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்தளவு எந்த காரியங்களையும் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் ஏதாவது புதிய முதலீடுகள் செய்வதற்கும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. எந்த ஒரு புதிய செயல்களை செய்தாலும் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது திருமணம் சார்ந்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினீர்களானால் அது உங்களுக்கு சாதகமான பலன் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது.
ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் திருமணம் சார்ந்த புதிய சுப விரய செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பு சிலருக்கு இருந்தால் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்வது மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த சந்திராஷ்டமம் முடியும் காலகட்டம் வரை நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று அரசு அலுவலகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பணி சுமையின் காரணமாக சில டெபுடேஷன் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இது மூத்த அதிகாரிகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நற்பலன்களை எதிர்பார்க்கவே முடியாது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது ஒரு சிறு செயல்களை செய்தாலும் அது கொஞ்சம் தவறாக ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். இதனால் தேவையில்லாத மன உளைச்சல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. குடும்பத்தில் இன்று தேவையான சில பொருட்களை வீண் விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது ஒரு முக்கியமான பொருள்களை எங்கேயாவது வைத்து விட்டு தொலைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தரை, இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் இன்று பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் டிராவல்ஸ் வச்சு நடத்துவதற்கு எதிர்பார்த்த சில லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று முடிந்த அளவு ஏதாவது பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. சிலருக்கு ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சில தடை தாமதங்கள் ஏற்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விஷ ஜந்துக்களால் சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு உபதைகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து கடன் கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது. அப்படியே நீங்க கடனை கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போனா கூட 3 கடை 4 கடை ஏறி இறங்கினாதான் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பொருள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் சில தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் ஒரு அருமையான நாளாகவே இன்று அமைகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் இன்று ஒரு நல்ல வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் காரிய தடை இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. சிலருக்கு ஏதாவது கடன் பிரச்சனையினால் சில தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ஏதாவது கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு முயற்சி செய்தீர்களான கூடிய விரைவில் கடன் அடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அறிமுகம் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி இன்று சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சகராசி நேயர்களே, விருச்சகராசி நேயர்களுக்கு இன்று கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த மந்தமான ஒரு சூழ்நிலை மாறி இன்று மிகவும் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். நண்பர்களால் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு. மேலும் உறவினர்கள் வருகையால் நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல காரியங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று தந்தையார்
நண்பர்கள் மூலம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு காரியங்கள் செயல்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. மனைவியின் மூலம் இன்று ஏதாவது நீங்க முதலீடு செய்தீர்களானால் அது மிகவும் லாபம் தரும் நாளாகவும், மனைவியின் மூலம் ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு மிகவும் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று சொல்லலாம். விசாகம் நட்சத்திரக்கார அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் கொஞ்சம் தேவையில்லாத சில வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று தேவையில்லாத சில பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதாக தோன்றினால் கண்டிப்பாக இன்று மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட்டீங்கன்னா அது வீண் விரைய செலவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று வெளியூர் வெளிநாடு சார்ந்த பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. வெளி வட்டாரங்களை பொறுத்தவரை இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. குடும்பத்தில் பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். குடும்பத்தில் இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்கள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்யலாம். அதுவே இன்று உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. அரசு சார்ந்து ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் நீண்ட நாட்களாக படிப்பில் மந்தமாக இருந்த மாணவர்கள் இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாக இருப்பதால் முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் உத்வேகத்துடன் செய்தீர்களானால் அது உங்களுக்கு வெற்றி தருவதாகவே இன்று அமைகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது அரசு ஒப்பந்தங்கள் அரசு டெண்டர்கள் இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அதை சார்ந்து இன்று ஏதாவது கையெழுத்து ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அரசு உதவி சார்ந்து ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று குலதெய்வம் சார்ந்த வேண்டுதல்கள் பரிகாரங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உங்களுடைய முன்னோர்களாலும் குலதெய்வங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த கேட்டை தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று ஒரு எந்த காரியங்களை செய்தாலும் சில தடை தாமதங்கள் ஏற்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. வியாபாரம் சார்ந்து வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் வியாபாரம் சார்ந்து இன்று ஏதாவது புதிய முதலீடு செய்வதற்கு ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அப்படியே நீங்க கடன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாகவும் கொஞ்சம் லீகலா ஒப்பீனியன் பார்த்து கடன் வாங்குங்க. இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து வம்பு வழக்குகள் இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு சில வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த மருந்து ஜவுளி வியாபாரங்கள் எக்ஸ்போர்ட் செய்கிறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று இந்த தனுசு ராசி நேயர்கள் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஒரு எந்த காரியத்தை செய்தாலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது.
மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிறருடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் பண்ணீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று யாரிடமும் பேசும்போது கொஞ்சம் மிகவும் கவனமுடன் பேசுவது மிகவும் நல்லது. ஏதாவது நீங்க பேசினீங்கன்னாவே அதை தப்பா புரிந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்று முடிந்த அளவு யாரிடமும் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று ஒர்க்லோடு காரணமாக மூத்த அதிகாரிகள் கோபத்துக்கு ஆளாக நேரலாம். ஆகவே முடிந்த அளவு எல்லோரிடமும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. நண்பர்களை பொறுத்தவரை இன்று கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்க ஏதாவது நண்பர்கள் மூலம் ஏதாவது கொஞ்சம் வெளியில போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக உங்க பர்சில் இருக்கிற அமௌண்ட் காலி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் கவனமுடனும் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. முடிந்த அளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. தொழில் கூடங்களில் ஏதாவது இயந்திரத்தில் கனரக இயந்திரத்தில் வேலை செய்யும் நண்பர்கள் அனைவரும் கொஞ்சம் பணியில் கொஞ்சம் சிறு சிறு தொந்தரவுகளும் சில நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தக்க ஓய்வுக்கு பின்பு நீங்கள் பணிகளில் நீங்கள் வேலையில் சேருவது மிகவும் அவசியமாகிறது. இல்லைன்னா சேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கு கொஞ்சம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது தேவையில்லாத ஒரு கடும் சொற்களை பேசினீர்களானால் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் மூலமாக நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது இன்னைக்கு கையில அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக சுப விரய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக நீங்க சுப விரய செலவு செய்யுங்க. இல்லாட்டி அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கையில காசு இருந்துச்சுன்னு ஏதாவது ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அல்லது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறோம்னா இருந்தாலும் போட்டு வைங்க. இல்ல யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இன்று யாருக்காவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு உங்களால் முடிந்தளவு ஏதாவது உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். ஏன்னா இன்னைக்கு கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இன்று ஒரு யாத்திரக்காரர்களுக்கோ அல்லது கோயில் திருப்பணிக்கோ அல்லது ஒரு கருணை இல்லங்களுக்கோ உங்களால் முடிந்தளவு ஏதாவது சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அருமையான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது வீடு பாதியில் நின்று போன ஒரு கிரயம் சார்ந்து ஏதாவது டாக்குமெண்டேஷன் வில்லங்கமா இருந்து பாதியில் நின்று போன கிரைய ஒர்க்கு இன்று அதற்கான நீங்க முயற்சி செய்தீர்களானா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தந்து கிரயம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது வீடு கட்டுவதற்கும் அதாவது நிலம் வாங்குவதற்கும் ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது லீகலா யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு பண்ணை தொழில் செய்வர்களுக்கு இன்று கால்நடைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. விவசாயத்தையும் பால் தொழிலையும் நம்பி இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது பயணங்கள் மூலம் ஏதாவது வியாபார ரீதியாக பயணங்கள் மூலம் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் அதிகமாகவே வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று குழந்தை செல்வங்கள் அனைவரும் இன்று புத்தி கூர்மையால் தன்னுடைய படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் சால்வ் ஆகி அதன் மூலம் இன்று லாபம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலம் இன்று லாபம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. இன்று நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மனைவியின் மூலம் இன்று நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலம் இன்று லாபம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இந்த மகர ராசி நேயர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது காதல் சார்ந்த ஏதாவது காதல் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இந்த மகர ராசி நேயர்களுக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை இன்று ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்வதிலிருந்து தேவையில்லாத சிக்கலில் மாற்றிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்க யாருக்காவது கொடுத்தீங்கன்னா கூட தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. நீங்க யாருக்காவது கை நீட்டி வாங்கினா கூட அந்த கடனை கட்டுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். இன்று யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதையோ தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போட்டீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் பிற்காலத்தில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதாக இன்று அறியப்படுகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்க பேசினீங்கன்னா கூட சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்து கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது ஒரு சிலருக்கு ஏதாவது ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று ஆயில் பாத் எடுப்பதை தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஆயில் பாத் எண்ணெய் தேய்த்து குளித்தீர்களானால் கண்டிப்பாக உடல் கூலிங்காகி அதன் மூலம் சில ஆரோக்கிய மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று புதிய முதலீடு செய்வதற்கும் புதிய தொழில் துவங்குவதற்கும் ஏற்ற நாளாக இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. திருமணம் சார்ந்து இன்று சிலருக்கு சுப விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நகை புடவைகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று அலுவலகத்தில் வேலை செய்யும் நண்பர்கள் அனைவரும் கொஞ்சம் மூத்த அதிகாரிகள் பாராட்டுகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு சக ஊழியரிடம் நன்மதிப்பு பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். மொத்தத்தில் இன்று இந்த மகராசி நேயர்களுக்கு மிகவும் அருமையான நாளாகவும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் சிலருக்கு அமைகிறது. தாயாரின் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் அதிகமாகவே இருப்பதாக தோன்றுகிறது. மேலும் இருந்தாலும் சிலருக்கு சில வீண் விரைய செலவு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் ஏதாவது அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சிலருக்கு ஏதாவது டெபுடேஷன் காரணமாக பணி மாற்றல் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே உங்களுக்கு நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மீதி 50% காரியங்கள் அனைத்தும் சில தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வியாபாரம் சார்ந்து சிலர் ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் கும்பராசி நேயர்கள் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை, அதாவது முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று பயணங்களின் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று இரவு நேர பயணங்களையும் தொலைதூர பயணங்களையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த தொலைதூர பயணங்கள் மூலம் ஏதாவது சிறு விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது விஷஜந்துக்கள் மூலம் சில பிரச்சனைகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. முடிந்தளவு இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பேசினீங்கன்னா தேவையில்லாத சில
சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரியின் சப்போர்ட் இருந்தாலும் சிறு சிறு ஊழியர்கள் மூலம், அதாவது கூட உடன் வேலை செய்யும் சில நண்பர்கள் மூலம் சிறு சிறு தடை தாமதங்கள் ஏற்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று யாரிடம் பேசும்போது கொஞ்சம் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பேசுவது மிகவும் அவசியமாகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவே இன்று கருதப்படுகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்று பேசுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக காரிய தடைகள் இருப்பவர்களுக்கு அதற்கான இன்று எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு புதிய கடன்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு கையில ஏதாவது காசு இருந்துச்சுன்னா இன்று கடனை தீர்ப்பதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அறிமுகப்படுத்துவதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சில பாதகமான பலன்கள் இருந்தாலும் மிக முக்கியமாக சாதகமான பலன்கள் இருப்பதாகவே அறியப்படுகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று ஏதாவது நீங்கள் நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவர் அணுகி சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் பூர்ண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேயர்களுக்கு இன்று இளைய சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையப்பெறுகிறது. மேலும் ஏதாவது மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு பேச்சுவார்த்தையின் மூலம் ஏதாவது பேசினீங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். இசை கல்லூரியில் பயிற்கும் மாணவர்கள் இசையில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது அரங்கேற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். பூமியினால் ரியல் எஸ்டேட் செய்யறவர்களுக்கு பூமியினால் லாபம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது ஒரு கடித போக்குவரத்து மூலம் ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு விற்காமல் இருந்தால் கண்டிப்பாக அதை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட தொகை லாபம் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த மீனராசி நேயர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை முடிந்தளவு இன்று யாரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசினீங்கன்னா கூட முடிந்தளவு கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று தேவையில்லாத சில வீண் அலைச்சலும் வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது நீங்கள் பாஸ்போர்ட் விசா சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்று முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே பழகினீங்கன்னா கூட தேவையில்லாத சில பிரச்சனைகளும் சண்டை சச்சரவு கோர்ட் கேஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று யாரிடமும் கொஞ்சம் தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கொஞ்சம் இன்று யாரிடமும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அன்பாக பழகுவது மிகவும் நல்லது. இன்னைக்கு யார்ட்டையாவது கொஞ்சம் கோபமா பேசினீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளும் பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்று முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை என்று பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் சாதகமான பல நாளாகவே இன்று அமைகிறது. இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் அனைவரும் இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இன்று சரசரவென்று மலமளவென்று நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது அரசு உதவி சார்ந்து ஏதாவது செட்டில்மெண்ட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதற்கு முயற்சி செய்தீர்களானால் அதற்கான ஒரு உதவி தொகையும் செட்டில்மெண்ட்டும் ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது.
அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். அதன் மூலம் ஏதாவது நிலுவையில் இருக்கும் அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது தெய்வங்கள் சார்ந்த பரிகாரங்கள், வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று முன்னோர்கள் வழிபாடுகள் மூலம் குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி நேயர்களே. இன்று பிறந்த நாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும், திருமண விழா காணும் தம்பதியர்களுக்கும் இந்த கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் சார்பாக தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.